ஜீனோ ஹண்டர் எபிசோட் 15. குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து இது போன்ற தொடர்களை தொடர்ந்து கேளுங்கள். இரவு 11 மணி. டிஜிபி ஐயா இருக்காங்களா வீட்ல என்று ஒரு போலீஸ் உடையில் வந்த நபர் கேட்டார். இருக்காங்க, என்ன விஷயம் என்று அங்கிருந்த காவலர் கேட்க, முக்கியமான விஷயம், உடனடியாக அவரிடம் பேச வேண்டும் என்று கூறினார். சரி, உள்ள போங்க, நான் சொல்றேன் என்று கூறிய காவலர் அவரை உள்ளே அமர வைத்தான். பிறகு போன் அடித்து டிஜிபியிடம் பேசினார். இன்னைக்கு நான் லீவு, இந்த நேரத்துல யார் வந்திருக்கா என்றான் டிஜிபி. சார், சென்ட்ரல் ஜெயிலிருந்து வந்திருக்காங்க, உங்களை உடனடியா பார்க்கணும்னு சொல்றாங்க என்றான் காவலர். சரி, வர்றேன் என்றார் டிஜிபி. அவருக்கு லியோவை பற்றி தெரியும். சம்பத் இவரிடம் கூறித்தான் இத்தனை தவறுகளையும் செய்கிறான். உள்ளே வந்த அதிகாரியை பார்த்த டிஜிபி, என்னையா ஒத்துக்கிட்டானா இல்லையா? சண்டையை போட்டானா? அவனை ஜெயில பிடிச்சு போட்டு கைகால முறிச்சு விட சொன்னனே, என்னாச்சு? அவர் கொடுக்கிற காசுக்கு கொஞ்சமாவது அவருக்கு விசுவாசமா வேலை பாருங்க என்றார். சார், அது பத்தி தான் சார் பேச வந்தேன். என்ன, ஒத்துக்கிட்டானா என்று கேட்க, இல்ல சார், இன்னைக்கு ஜெயில ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று அவர் நிம்மதியாக கேட்க, இன்னைக்கு அந்த பையனை ஒரு சில பேர் தாக்குனாங்க. என்ன ஆச்சு அந்த பையனுக்கு? செத்துக்கிட்டு போயிட்டானா என்றார் டிஜிபி. இல்ல சார், அந்த பையன் எல்லாருமே திருப்பி அடிச்சான். அது மட்டும் இல்லாம என்ன என்று அவர் கேட்க, அவன் வாரியரா இருப்பார்னு எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம். அவன் போட்ட சண்டை, அப்புறம் அவன் கட்டுப்படுத்தின கத்தி. என்ன, கத்தியை கட்டுப்படுத்தினாரா என்று அப்போதுதான் டிஜிபியின் முகம் வெளியிடத் தொடங்கியது. உடனே அவர் தனது லேப்டாப்பை எடுத்து சில கோடுகளை உள்ளிட ஜெயிலில் நடந்த காட்சி வந்தது. அதை பார்த்தவன் அதிர்ந்து போனான். ஆனால் அவன் தகவல் அப்படி எதுவும் இல்லையே என்று கூறி மீண்டும் லியோவின் தகவலை சரிபார்த்தான். அப்போதுதான் அவர்களுக்கு திடுக்கிடும் இன்னொரு விஷயமும் தெரிந்தது. வாரியர் லிமிடெட் புதிய உறுப்பினர் என்று லியோவின் பதிவுகளில் பதிவிடப்பட்டிருந்தது. அதுவும் இன்று. இவன் வாரியரையா நம்ம பிடிச்சிட்டு வந்தோம். வாரியருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா வாரியருக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது. போலீஸுக்கும் இராணுவத்துக்கும் கூட அவங்க மேல கை வச்ச உரிமை இல்லை. எங்க இருக்கான் இப்ப அவன் என்று அந்த டிஜிபி கேட்க, அதற்கு அந்த காவல் ஆய்வாளரும் அதிர்ந்து, அவர் மயக்கமடைஞ்சிருக்காரு, ஜெயில தான் ஒரு அறையில் படுக்க வைத்திருக்கிறோம். உடனே அவரை வாரியர் லிமிடெடுக்கு மாத்துங்க, அழைச்சிட்டு போங்க. நான் நாளை காலையில வந்து அவரிடம் இதை பற்றி முழுமையாக பேசி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார். சார், சம்பத் சார் கொடுத்த கம்ப்ளைண்ட் சார். என்னையோ, கம்ப்ளைண்ட் முக்கியமா உயிர் முக்கியமா? வாரியருடைய குடும்பத்துக்கு பிரச்சனைனா அவங்க கொல்றதுக்கு கூட அவர்களுக்கு உரிமை இருக்கு. இந்த விஷயம் வாரியர்ட்ட அவருக்கு தெரியாம பாத்துக்கோங்க. நான் நேரா போய் அவங்க கிட்ட பேசி இதை சமாளிக்கிறேன் என்றார். இப்ப யோசிக்காம பேசுறதுனால தான் நம்ம உசுறு இருக்கு. நான் இதுல யோசிக்க நேரம் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்றான். சரி சார் என்று கூறி அந்த காவல் ஆய்வாளரும் அவர் வீட்டிலிருந்து சிறைச்சாலை நோக்கி சென்றான். ஆதித்யாவுக்கு மீண்டும் ஒரு முறை கோமா வந்தது. இது நீண்ட நேரம் நீடிக்கவில்லை, ஒரு நாள் மட்டுமே. அவன் முதல் நாள் மதியம் மயங்கியவன் மறுநாள் மதியம்தான் கண் விழித்தான். கண் விழித்து பார்க்கும்போது அவன் வாரியர் இராணுவ அகாடமியில் இருந்தான். அவன் முன்னே யாரும் இல்லை. அது ஒரு சாதாரண அறை. நான் எப்படி இங்கு வந்தேன் என்று எழுந்தவுடன் சுற்றியும் பார்த்தான். அப்போது அவனது பின்தலை வலித்தது. அவன் உடனே தன் தலைக்கு பின்னால் கை வைத்து, என்ன இப்படி வலிக்கிறதே என்று எண்ணினான். வலி மீண்டும் மீண்டும் அதிகரித்தது. அவன் வழியில் என்ன செய்வது என்று புரியாமல் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்தான். அப்போது திடீரென அவனது எண்ண ஓட்டம் அவனது மூளைக்குள் சென்றது. அவன் தலையில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் அவனுக்கு கண்களில் தெரிவது போல் கண்களில் வெள்ளை நிறத்தில் மின்ன அவனது மூளைக்குள் வெள்ளை நிற ஆற்றல் பரவுவதை அவனால் உணர முடிந்தது. என்ன ஆற்றல் இது என்று அவன் எண்ணுவதற்குள் மூளையிலிருந்து இரு கைகள், இடது கால் மற்றும் வயிறு என முக்கியமான பகுதிகளில் இணைந்து மூளையின் ஒரு பகுதியை செயல்படுத்த தொடங்கியது. தன் தலைக்குள் ஒரு இடம் இருளாக இருப்பது போல் உணர்ந்தவன், என்ன ஆச்சு, என்ன இந்த இடம் என்று அவன் மனதுக்குள் கேட்டார். அப்போது அந்த இருட்டில் ஒரு வெள்ளி நிற முட்டை தோன்றியது. அது தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு வெள்ளை நிறத்தில் மின்னினாலும் அதை மனக்கண்ணால் உற்று பார்க்கும்போது அது தங்க முட்டை போல் தெரிந்தது. என்ன, என் தலைக்குள் ஒரு மெல்லிய தங்க முட்டையா? இது எப்படி இங்க வந்தது என்று எண்ணியவன் சிறிது சிறிதாக கண்களை விரித்தான். அவன் கண்களை விரித்து பார்த்தபோது அவனுக்கு வேறேதோ புதிதான அனுபவம் வந்தது போல் உணர்ந்தவன் தன் கைகளை முன்னே நீட்டி ஒருநிலைப்படுத்த, அங்கு ஓரத்தில் சீராக வைக்கப்பட்டிருந்த 3 ஊசிகள் காற்றில் எழுந்தன. அதை பார்த்தவன் இது என்று அதிர்ச்சி அடைந்தான். இது ஆன்மாவின் மூலம் மற்ற பொருட்களை கட்டுப்படுத்தும் வித்தை. இது முன்பு ஒரு முறை அவன் செய்திருந்தானும். ஆனால் அதில் இவனிடமிருந்து வாள்வெட்டு போன்ற சக்தி மட்டுமே வெளியேறியது. ஆனால் இப்போது இவனால் ஒரு பொருளை கட்டுப்படுத்த முடிகிறது என்பதை உணர்ந்தவுடன் சிறிது அதிர்ச்சியடைந்தான்.
பிறகு அவன் அந்த சிறு ஊசியை ஜன்னல் வழியாக வேகமாக வெளியே அனுப்பினான். அப்போது அவன் காதை கிழிக்கும் அளவிற்கு ஒரு சத்தம். என்ன என்று அவன் வேகமாக ஜன்னல் அருகே சென்று வெளியில் பார்க்க, இவன் ஜன்னல் வழியாக அனுப்பிய சிறு ஊசி கடற்கரை ஓரத்தில் கட்டப்பட்டிருந்த மிகப்பெரிய உயர்ந்த கான்கிரீட் சுவரில் மோதி அதை தூள் தூளாக உடைத்திருந்தது. அதை கண்ட லியோ அதிர்ந்தான். என்ன, சிறிய சாதாரண ஊசிக்கு இவ்வளவு சக்தியா? இல்லை, அதை அனுப்பிய எனக்கா என்று அவன் தலை மேலும் மேலும் அந்த சந்தேகங்களில் வலித்தது. ஒருவேளை இது ஆன்மீக ஆத்ம சக்தியா என்று எண்ணினான். அதுபோன்ற ஒரு சக்தி மட்டுமே உலகில் தோன்றியது. அதற்கு உதாரணம் சோமன் என்று அழைக்கப்படும் ஒரு வீரர். அவரும் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் தனது கிடைத்த சக்திகளை ஆன்மீக வழிகளில் பயன்படுத்தி ஒரு ஆத்ம சக்தியாக உருவாக்கினார். அவர் மட்டுமே உலகில் இருக்கும் ஒரு ஆத்ம சக்தி பிரபஞ்சமுடைய ஒரு மனிதன். அவர் இந்தியாவில் இருப்பதனால்தான் பல மிருகங்கள் இந்தியாவிற்குள் வர துணிவதில்லை. அவர் மிருகங்களை தனது ஆத்ம சக்தி பிரபஞ்சத்திற்கு அழைத்து சென்று தனது சக்தியை வலுப்படுத்தி அங்கு அவர்களை கொன்று மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவார். அந்த அளவுக்கு மாயமந்திர சக்திகளை உடையவராக இருந்தார். அவனது எண்ணம் முழுக்க அவரை பற்றி தோன்ற ஆரம்பித்தது. ஒருவேளை எனக்கு இப்போ கிடைத்தது அந்த சக்தியா இருக்குமோ என்று ஆதித்யாவுக்கு பல எண்ணங்கள், பரிமாணங்கள் கண்களுக்கு முன் வந்தது. பிறகு அவன் எழுந்து அறையிலிருந்து வெளியே வந்தான். ஒரு புதுமையான சந்திப்பு. வெளியில் வந்த பிறகுதான் அவன் இருக்கும் இடம் புரிந்தது. இது வாரியர் டவராச்சே, இங்க எப்படி வந்தேன்? கடைசியில ஜெயில தானே இருந்தேன் என்று எண்ணிக்கொண்டு அவன் தூரத்தில் பார்க்க, அங்கு ஒரு போலீஸ்காரர் தன் கால்களை ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தார். அவரால் அமைதியாக அமர முடியவில்லை. கை கால்கள் நடுங்குவது போல இருந்தது. லியோ எழுந்து வெளியே வருவதை பார்த்தவுடன் அவர் வேகமாக அவன் அருகே ஓடி வந்து, எழுந்துட்டீங்களா என்று கேட்டார். லியோவோ அவரை பார்த்து, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே என்றான். ஓ, நான் என்னை முதல்ல அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் தான் சென்னை சென்ட்ரல் ஜெயிலோட அசிஸ்டன்ட் ஆர்டர். நான் காலையிலேயே உங்களை பார்க்கலாம்னு தான் இங்க வந்தேன். நீங்க ஓய்வெடுத்து கொண்டிருந்ததால உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஓ, அப்படியா? இப்ப ஜெயிலுக்கு போகணுமா என்றான் லியோ. இல்ல, உங்க மேல இருந்த வழக்கு தள்ளுபடி பண்ணியாச்சு. நீங்க இனிமேல் ஜெயில் வர வேண்டியதில்லை. நீங்க வீட்டுக்கு போகலாம் என்றான். இதை கேட்ட ஆதித்யா தன் கைகளை கோர்த்து கட்டிக்கொண்டு, என்ன காரணம்? நேத்து வரைக்கும் அந்த குற்றத்தை ஒத்துக்க சொல்லி என்ன அவ்வளவு கொடுமை பண்ணீங்க என்றான். அதற்காக அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, கொடுமைன்னெல்லாம் சொல்லாதீங்க. நாங்க அப்படியெல்லாம் செய்யல என்று அவர் திணறினார். ஓ, அப்படியா என்று பேசிய லியோ அவரை பார்த்து, சரி, கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். என்ன சொல்லுங்களேன் என்று அவன் கேட்க, என்னை இப்படி பண்ண சொல்லி சொன்னது யார்? இது பின்னாடி யார் இருக்கா? அவங்க பேரை சொல்ல முடியுமா என்றான். அதற்கு அந்த காவலர், அது என்று யோசித்தவர் சொல்லாமல் தயங்கினார். நீங்க இப்ப சொல்லலைன்னா அடுத்ததா நான் எங்க போவேன்னு உங்களுக்கே தெரியும். அங்க போனா உங்க மேல நிறைய குற்றங்கள் பதியப்பட்டு பிரச்சனை வரும். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் என்றான் லியோ. இதை செய்ய சொன்னது சம்பத் என்று திடீரென அவன் அனைத்தையும் கூறினான். என்ன செய்ய சொன்னார் என்று கேட்க, நீங்க இனிமே எந்த தேர்வுகளிலும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு கை காலை உடைக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல நீங்க யாருன்னு என்றார். உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, எங்களுக்கு நேற்று இரவு தான் தெரிய வந்துச்சு. நீங்க ஒரு போராளி என்றார். ஆமாம், நான் ஒரு வாரியர் மேல கை வச்சதுக்கு என்ன நடக்கும், என்ன தண்டனை தெரியும் தானே என்றான் லியோ. தயவுசெய்து இதோட மறந்துருங்க. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்படி நடந்துச்சு. இது வெளியில தெரிஞ்சா எல்லாருக்குமே பிரச்சனை தான். வாரியர்கள் எல்லாருமே ஒட்டுமொட்டமாக எங்கள் மேலே பழி போட ஆரம்பிச்சிருவாங்க. தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க என்றார். சரி, தனிப்பட்ட முறையில் நானே அவனை பார்த்துக்கொள்கிறேன் என்றவன் அவரை பார்த்து, சரி, அப்போ நான் இப்போ வீட்டுக்கு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லையே என்றார். நீங்க போகலாம், உங்களோட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு என்று கூறி ஜெயிலுக்கு செல்லும்போது அவன் வைத்திருந்த அனைத்து பொருட்களையும் அவனிடம் கொடுத்தார், அவன் மொபைல் உட்பட. முதலில் மொபைலை எடுத்த லியோ தாமஸுக்கு கால் செய்தான். எதிர்ப்புறத்தில் போனை எடுத்த தாமஸ், என்னப்பா என்று பதட்டமாக பேசினார். அப்பா, நான் தான், கவலைப்படாதீங்க, நான் வெளியில வந்துட்டேன், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நல்ல வேலை, உன்னை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். எப்படிப்பா வந்த என்றார். நான் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட முழுமையா சொல்றேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினான். இங்கு ஒரு விலை உயர்ந்த ஹோட்டலில் வினோத் தேநீர் அருந்தி கொண்டிருக்க அங்கு திடீரென ஒரு கண்ணாடி அணிந்த இளைஞன் தோன்றினான். அவனை பார்த்த வினோத், என்ன முடிச்சிட்டியா என்று கேட்டான். வினோத்தை பார்த்த அவன்,
அதிர்ச்சியாகி, நீ யாரு? சம்பத் எங்க என்று கேட்க, சம்பத்தெல்லாம் வரல, நான் தான் வந்திருக்கேன். நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா இல்லையா என்றான் வினோத். அப்படின்னா எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னது நீதானா? சம்பத் ஃபோன்ல இருந்து நீதான் பேசினியா என்றான் அந்த இளைஞன். ஆமா, சம்பத் எங்க மாமாதான் என்றான் வினோத். என்னது என்று கூறி ஓங்கி வினோத்தின் கன்னத்தில் சேர்த்து ஒரு அறை விட்டான் அந்த இளைஞன். தரையில் குப்புரை விழுந்த வினோத் கன்னத்தில் கை வைத்து அவனை பார்த்து, எதுக்கு என்ன அடிச்ச என்றான். ஏண்டா நாயே, நீ சாகணும்னா தனியா போய் சாக வேண்டியதானடா, எதுக்குடா என்னை இழுத்து ஓம் பிரச்சனையில விட்ட என்றான் கன்னத்தை தேய்த்து கொண்டு வினோத். மவுஷாடோ, என்ன சொல்ற? எதுக்கு இப்படி பயப்படுற என்றான் வினோத். டேய், நீ கைகால முறிக்க சொன்னது யாரு தெரியுமா? வருங்கால போராளி, இந்த வாரியர் லிமிட்டோட சேர்ந்தவன். அவனை கையை உடைக்க சொல்லியிருக்க. இது மட்டும் அந்த குழுமத்துக்கு தெரிஞ்சா, ஐயோ என்ன நடக்க போதுன்னு தெரியலையே என்று பதட்டமாக அவன் கூற, கன்னத்தில் கை வைத்திருந்த வினோத் அப்படியா என சோஃபாவில் அமர்ந்தான். என்னது, லியோ வாரியர் உறுப்பினரா? இருக்காது, இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. நீ பொய் சொல்ற, இதை நான் நம்பவே மாட்டேன் என்று அவன் கூறினான்.